ஏற்பட பொழுது. இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி என்ற கண்ணியமிகு காயிரம் இல்லத்தவர்களுடைய கூற்றோடு அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய என்று சிலப்பதிகாரம் தொட்டு செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதி காலம் வரை தமிழ்நாடு என்கின்ற சொல் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் என்பது மொழியை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் அல்ல, அது தமிழர்களையும் தமிழர் வாழ்ந்த நிலத்தையும் குறிக்கக்கூடிய சொல் என்று நம்மளுடைய தொல்லிலக்கியங்கள் சொல்லுகிறது. அப்படி அசோகர் காலம் முதல் அலாவுதீன் கில்ஜி காலம் வரை தமிழ் பேரரசாகவே இங்கு ஆண்டு இருந்திருக்கிறார்கள். இந்தியா என்ற இந்த ஒன்றிய கருத்தாக்கம் உருவாவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு என்கின்ற இந்த நிலப்பரப்பும் தமிழ்நாடுக்கு நம்ம தனித்த பேரிடமாக கொடி படை கோட்டை என்று கட்டி வாழ்ந்திருக்கோம். எப்படி எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் சுதந்திரமாக வாழ்கிறதோ அப்படி எந்த ஒரு சிதைவும் இல்லாமல் எந்த ஒரு பிறமொழி கலப்பும் இல்லாத தமிழ் மொழி தொன்மை மிக்க வளமிகுந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இந்த தமிழ் மொழியும் அதே போன்று உரிமையோடும் உணர்வோடும் வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. மனிதராக பிறந்தவர்கள் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு நம்மளுடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொன்னது போல சுதந்திரமாக வாழ்வது என்பது நம்மளுடைய அடிப்படை உரிமை. 1956 மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது 79 நாட்கள் ஐயா சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். எதற்காக? இந்த தமிழ்நாடு நம்ம கிட்ட கிடைக்கணும்னு தான். இன்னைக்கு சென்னையும் கன்னியாகுமரியும் நீலகிரியும் நம்ம கிட்ட இருக்கு, தமிழ்நாடுக்குள்ள வருது அப்படின்னா அதற்கு எண்ணற்ற எல்லை மீட்பு போராளிகள் அவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். பல ஆயிரம் கிலோமீட்டர் நம்ம கிட்ட இருந்து போயிருச்சு. ஆனால் இன்னைக்கு எஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம கிட்ட இருப்பதற்கான காரணம் அங்க வடக்கெல்லை போராட்டத்துக்காக இருந்த ஐயா மாப்போசி அவர்கள், அதே மாதிரி தெற்கெல்லையில ஐயா நம்ம குமரித்தந்தை அவர்கள். இப்படி இத்தகைய போராளிகள் இல்ல அப்படின்னா நமக்கு இந்த நாடு இல்ல, நம்ம எங்கெல்லாம் உட்கார்ந்து ஒன்று கூடி பேசிட்டு இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இந்த நாளை நாம கொண்டாட வேண்டியது அடிப்படை கடமை அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சி நன்கு உணர்ந்திருக்கிறது. இன்னைக்கு வேணா இப்படி குறுகிய ஒரு இடத்துல நமக்கான இந்த தமிழ்நாடு நாள் கொண்டாட்டம் அமைந்திருக்கலாம். ஆனால் உறுதியாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் அன்று ஒரு மாபெரும் விழாவாக உறுதியாக தாய்மாமன் சீமான் அவர்கள் கொண்டாடுவார். நம்ம அதை எல்லாரும் நின்று நம்ம அதை எல்லாருக்கும் விட்னஸா இருப்போம் அப்படிங்கறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம். தமிழ்நாடு நாள் தமிழ்நாடுக்கென்று தமிழர்களுக்கென்று ஒரு மொழிவழி மாநிலம் எல்லை பிரிக்கப்பட்டு நமது பெருநிலத்தோடு இணைந்த இந்த நாள் நம் எல்லோரும் கொண்டாடும் ஒரு நாள். இந்திய ஒன்றியத்தில் இருக்கும் எல்லா இனக்குழுக்களும் இனங்களும் அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பண்பாடு, கலை, இலக்கியம், அரசு, அதிகாரம் எல்லாவற்றையும் பெற்றதற்காக கொண்டாடும் ஒரு நாள்தான் இந்த இன விடுதலை நாள், நம்மளுடைய தமிழ்நாடு நாள். உலகத்தில் இருக்கும் எல்லா இனங்களும் தங்களுக்கான அரசியல் அதிகாரம், இன விடுதலை, மொழி விடுதலை, எல்லை விடுதலை இவை ஏதாவது ஒன்று கிடைத்தாலும் அதை உறுதியோடு நின்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் இனத்திற்கான இன விடுதலை இன்னும் சாத்தியப்படவில்லை. ஆனாலும் நம் தமிழ் இனத்திற்கென்று இந்த எல்லை வரையறுக்கப்பட்ட இந்த நாளை நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டு தெற்கெல்லை வடக்கெல்லை என்று பலகட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியத்திலேயே எல்லைகளை பற்றி குறிப்பிட்டுள்ளது. தெற்கெல்லை குமரி என்று தொல்காப்பியம்
தொல்காப்பியர் சொன்னதற்கு பிற்பாடு ஏன் இவ்வளவு போராட்டம்? நம்மளுடைய நிலப்பரப்பு குமரி மண்ணில் இருந்து இத்தனை கட்ட போராட்டங்கள், ரத்தம், அடிதடி, உயிர் தியாகம், இவை அனைத்தும் கூடிய ஒரு தெற்கெல்லை போராட்டத்தின் இருந்து வரும் குமரியின் மகளாக நான் இங்கு நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல கட்ட போராட்டங்கள், வேணாடு என்று இருந்த நம்மளுடைய தாய் தமிழகம் 18ஆம் நூற்றாண்டில் மார்த்தாண்டவர்மனின் கையில் போகிறது. அவர் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு பண்ணார். தமிழகத்தில் நாம் மெஜாரிட்டியா இருந்த இடத்துல திருவிதாங்கூர் எல்லையாக இருந்த இடத்தை அவர் கொச்சிக்கு மாற்றிவிட்டார். நம்ம தான் மைனாரிட்டி ஆயிட்டோமே. மொழி இழந்து, நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் இழந்து ஒரு சிறுபான்மை குழுவினராகத்தான் நாம் அந்த பிரதேசத்தில் இருந்தோம், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில். இதை நான் சொல்லுவது தெற்கெல்லை போராட்டத்தை மட்டும் பற்றி. அவ்வாறாக நாம் இருந்த காலகட்டத்தில் சாதிய வன்கொடுமை, தீண்டாமை, தீட்டு, காணாமை, நம்மளுடைய பொருளாதார சுரண்டல் எல்லாமும் நிகழ்ந்தது. இது ஒன்றும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் அல்ல. 200-250 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு தெற்கெல்லை போராட்டத்தில் நடந்த ஒரு விடயங்கள் தான். தெற்கெல்லை போராட்டம் 2 பாகங்களாக நாம் பார்க்கப்பட வேண்டும். முதல் பாதி 200 ஆண்டுகள் நம்மளுடைய முன்னோர்கள், தமிழர்கள், ஆதிக்குடியினர் அடக்குமுறை, சாதிய வன்கொடுமையால் அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தங்களுடைய அதிகாரத்தை இழந்து அந்த நிலத்தில் இருந்தனர். தொட்டா தீட்டு, பார்த்தாலே தீட்டு. உயர் ஜாதியினர், நடுநிலையாளர்கள், கீழ் ஜாதியினர், இத்தனை அடி தூரத்தில் தான் நான் நடக்க வேண்டும், இத்தனை அடி தூரத்தில் இருந்துதான் நான் இவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஜாதிய வன்கொடுமை இருந்தது. பொருளாதார வரி ஏற்பு, கலைப்பைக்கு வரி, வலைக்கு வரி, தோல் சீலைக்கு வரி, குடம் எடுத்துட்டு போக முடியாது இடுப்புல அதுக்கு வரி, 2 மாடி வீடு, ஒரு மாடிக்கு மேல் இன்னொரு மாடி கட்ட முடியாது, பசுவிடம் பால் கறக்க முடியாது. இவ்வாறாக பல வகையான அடக்குமுறைகளை நம்மளுடைய தெற்கெல்லையில் இருந்த தமிழர்கள் சந்தித்தார்கள். இவை அனைத்தையும் ஒரு சேர இந்த போராட்ட குழுக்கள் இனமாக இருந்தது. இவர்களை இணைத்த ஒரே ஒரு விடயம் உண்டு என்றால் அது மொழி மட்டும்தான். அந்த தமிழ் மொழியால் மட்டுமே தான் நம் தமிழ் இனம் இணைந்திருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம தமிழர்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த லேப்ல போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. தெற்கெல்லை போராட்டத்தில் இருந்த மார்ஷல் நேசமணி, நம்மளுடைய குஞ்சன் நாடார், நம்மளுடைய சாம் நத்தானியல், அப்துல் ரசாக், இவர்கள் எல்லாம் எந்த லேபில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தமிழர்கள் என்று இருந்தார்களோ அதே லேபில் தான் நாமும் எடுத்தோம் என்று நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் என்று. பிற்பாடாக சாதிய வன்கொடுமைகள் எல்லாம் ஒரு காலகட்டம் தீர்ந்து அப்பொழுது வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய தமிழின முன்னோர்கள் கையில் எடுத்தது அரசியல் அதிகாரம். நம்மளுக்கான அரசியல் சுதந்திரம் வேண்டும் என்று நினைத்தார்கள். வெறும் சாதிய அடக்குமுறையை அதை மட்டுமே பார்த்து அவர்கள் நகர்ந்து போகவில்லை. அதற்கு பெரும் திருப்பு முனையாக இருந்தது 1910ஆம் ஆண்டு நடந்த மக்கள் மன்றம். திருமூலம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மன்றத்தில் திரு பிரான்சிஸ் அவர்கள் முன்மொழிந்த தமிழர்களுக்கான தனி நாடு வேண்டும் என்று அவர் முன்மொழிந்த ஒரு விடயம் தான் இன்று நமக்கு இந்த எல்லையை நமக்கு காப்பாற்றி கொடுத்தது. 1910 இருந்து 1946 வரை பல கட்ட அரசியல் நகர்வுகள் செய்து கொண்டிருந்தார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒன்றும் திருவிதாங்கூர் திராவிட காங்கிரஸ் என்று ஆரம்பிக்கவில்லை. நம் முன்னோர்கள் அப்பொழுதே ரொம்ப கிளியரா இருந்தாங்க. திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தெற்கெல்லை போராட்டத்தை சிறப்பாக நடத்தி நம்மளுடைய எல்லையை வரையறுத்து கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 9 தாலுகாக்களுக்காக நாம் போராடினோம் இந்த தெற்கெல்லை போராட்டத்தில். அகஸ்தீஸ்வரம், தோவாளை, கல்குளம், விளவங்கோடு, பீர்மேடு, தேவிகுளம், நெய்யாற்றங்கரா, சித்தூர்
அதில் நமக்கு என்னவோ கிடைத்தது என்னவென்றால் 4 தாலுகாக்கள் மட்டும்தான். அகஸ்தீஸ்வரம், தோவாளை, கல்குளம், விளவங்கோடு, செங்கோட்டையின் பாதி மட்டும்தான் நம்மளுடைய தமிழர் நிலத்தோடு, தாய் பெரு நிலத்தோடு இணைக்கப்பட்ட தாலுகாக்கள். மற்ற 4 தாலுகாக்களையும் நாம் இழந்து விட்டோம். இது எல்லாமே ஒரு அரசியல் சூழ்ச்சி தான். அந்தந்த பெருநிலங்களில், தேவிகுளம் பெருநிலங்களில் தமிழர்கள் முன்னோடிகளாக வாழ்ந்த இடத்தில் மலையாளிகள் தங்களுடைய குடும்பங்களை அங்கு நிறுவினார்கள். தமிழ் மொழியை அழித்தார்கள். பள்ளிக்கூடங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை. எல்லா தமிழர்களும் மலையாளிகளாக மாற்றப்பட்டனர். இவ்வாறான சூழலில் நம்மளுடைய முன்னோர்கள் அரசியல் போராட்டம் நடத்தினார்கள். இன்று நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கும் அதே அரசியல் போராட்டத்தை 1946 மார்ஷல் நேசமணி அவர்கள் செய்தார்கள். மார்ஷல் நேசமணியின் என்ட்ரி தான் தெற்கெல்லை போராட்டத்தின் டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். நல்வாய்ப்பாக 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. 1948 சட்டமன்ற தேர்தல் வந்தது. யாருமே எதிர்பார்க்கல நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆளுமைகள் தேர்தலில் ஜெயிப்பார்கள் என்று யாருமே நினைக்காத நேரத்தில் 18 இடங்களில் போட்டியிட்டு 14 இடங்களில் ஜெயித்தார்கள். தேவிகுளம் உட்பட ஜெயித்தார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் எல்லா ஆளுமைகளும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, மார்ஷல் நேசமணி அவர்கள், குஞ்சன் நாடார் அவர்கள், அப்துல் ரசாக் அவர்கள், சாம் நத்தானியல் அவர்கள் ஆகிய உள்ளிட்ட அனைத்து பெருந்தலைவர்களும் ஒன்றாக கூடி நின்று நம்மளுடைய இனத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 1956 நவம்பர் 1ஆம் தேதி நம்மளுடைய தமிழ் நிலப்பரப்பை மறுபடியும் தமிழர் பெருநிலத்தோடு இணைத்த இந்நாளை நாம் ஒருமுறை கூட நினைவு கூறுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? கேடர் ஸ்ட்ரென்த். அவங்களுக்கு இருந்த அந்த கமிட்டட் கேடர் ஸ்ட்ரென்த்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நம்ம கிட்ட இன்னும் குறைவாக இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு தொண்டனை நாம் தமிழர் கட்சி ரெடியா பண்ணணும். அடுத்த 2026 கரெக்டாக 70 ஆண்டுகளான தமிழ்நாடு அடைந்து 70 ஆண்டு காலமான 2026 நம்மளுடைய தமிழ் இனத்துக்கான விடுதலையை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதற்காக நம்மளுடைய இலக்காக வைத்துக் கொண்டு நம்மளுடைய இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தாய்க்குறின் கேடே வெளிநீர் படுமே, ஈட்டி ஆகினும் என் தோள் அடுமே, செல்லா நல்லிசை வல்ல தமிழ் மொழிக்கு ஒருவன் இனிசையின் நெறி இயகந்து அரும் உயிர் வாங்குவன் அவ்விடத்தான் என்று அன்றே அறைவோள் விடுத்தாள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். மொழியும் இனமும் நமதிரு வழி, அது தாழ்ந்திடினும் வீழ்ந்திடினும் நமக்கு ஏது வழி. இன்றைக்கு பெயர் வைத்த நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்ற திராவிடத்தை வீழ்த்தி தமிழ்நாடு பிறந்த நாள் தான் தமிழ்நாடு நாள் என்று புலிகளாக நாம் இங்க நாம் தமிழர் படைகளாக இங்க திரண்டு நிற்கிறோம். உண்மையில் திராவிடம் அன்றைக்கு ஆரியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் திராவிடம் இங்க நின்றுட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, அன்றைக்கே நம்ம கண்ணகிக்கு கல் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆரியர்கள் அத்தனை பேரையும் ஒருவராக எதிர்த்து நின்றவர் நம்முடைய பாட்டன். இன்றைக்கும் அதே போலதான் இந்த திராவிடத்தை, ஒட்டுமொத்த திராவிடத்தை மட்டுமல்ல, இந்த தமிழ் மண்ணுக்கான எதிரிகள் அனைவரையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அதனாலதான் அன்றைக்கே சொன்னாங்க, இமழ்கடல் மேனியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் உன்னை எதிர்ப்பவருக்கு யாருமே இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான் இந்த ஒட்டுமொத்த தமிழனுக்கான ஒரு நாடு அமைய வேண்டும் என்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அந்த வீழ்ந்து விடாத வீரத்தோடு, மண்டியிடாத மானத்தோடு இந்த களத்தில் நிற்கின்றார். இந்த பூமி பந்தில் தமிழனுக்கான ஒரு நாடு பிறக்கும். உண்மையிலுமே இன்றைக்கு தமிழ்நாட்டு கொடி ஏற்றணுங்கிறதுக்காக கூட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு ஆய்வாளருக்கு என்ன வேலையோ அவர் இங்க கொடி ஏத்தாதீங்கன்னு இருக்கார். ஆனால் அப்படி அல்ல. நாம் தமிழ்நாட்டு கொடி மட்டுமல்ல, தமிழனுக்கான ஒரு நாடு அமைந்து அந்த அரியணையிலே தமிழ் கொடியை ஏற்றுவோம். இன்றைக்கு நம்ம இங்க திரண்டிருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு நாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நாம ஒரு உறுதியை இந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கணும்.
இன்றைக்கு இந்த சமூக சிக்கலில் அனைவருக்குமே சிக்கல்கள் இருக்கு, தனிப்பட்ட சிக்கலாகட்டும், சமூக சிக்கலாகட்டும். ஆனால் அனைத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது என்றால் அது ஒன்றே ஒன்றுதான். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் சீமான் அவர்கள் மாற வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படைகட்டி நின்று வெல்லணும். இந்த மாற்றம் ஒன்றுதான் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிக்கலுக்கும் ஒரு தீர்வாக அமையும். அதை நம்ம உறுதியேற்றுக்கொண்டு இந்த தமிழ்நாடு நாள் நமக்கான ஒரு இந்த இடத்துல ஒரு குறுகிய இடத்துல நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அரசு நமக்காக அமையும் பொழுது உலகம் முழுவதுமே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும். ஏனென்றால் திராவிடம் என்ன சொல்றாங்க? பெயர் வைத்தது, பெயர் சூட்டியது அறிஞர் அண்ணாங்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல அறிஞர் அண்ணா இருந்திருந்தா கூட இந்த திராவிடத்தை உண்மையிலுமே ஒழிச்சு கட்டியிருப்பாரு, நம்ம இவ்வளவு தூரம் போராட வேண்டி வந்திருக்காரு. ஆனால் அதற்கு பின்னால் அந்த அன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தமிழகத்தின் முதல்வராக இருந்த முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் சூட்டினார், தமிழ்நாடு நாள் என்று பெயர் சூட்டினார். ஆனால் அதற்கு பின்னால் அந்த பெயரை சூட்ட வேண்டும் என்று சங்கரலிங்கனார் உள்ளிட்ட எண்ணற்ற ஈக மரங்களுடைய உயிர் தியாகம் இருக்கு. அந்த வரலாற்றை மீட்டெடுக்கணும். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று சொன்ன தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய லட்சிய உறுதியோடு நாம இந்த தமிழனுக்கான ஒரு நாட்டை கட்டி அமைப்போம். வருகின்ற 2026 நாம் தமிழர் ஆட்சி அமைப்போம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சரானால் மட்டும்தான் அனைத்திற்குமான தீர்வு என்று மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு நன்றி. நாம் தமிழர்.